வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில் அபவுட் தி காம்பனன்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஃபினான்ஷியல் சிஸ்டம், இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் இல்லைங்களா? இந்தியன் எக்கனாமிக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். இதில் எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கமர்ஷியல் பேங்க் அண்ட் தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கிரெடிட் யூனியன்ஸ், இது எல்லாமே சார்ந்தது தான் இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இதை தான் இந்த கொஷினில் நீங்கள் எலபரேட் பண்ணி எழுதுவீங்க. அண்ட் தென் செகண்ட் கொஷின் பொறுத்த அளவில் பார்ட்டிசிபேட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இப்போ ஒரு மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னும் பொழுது இந்த பையர் அண்ட் செல்லர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரேட், இது வந்து எதெல்லாம் சார்ந்து இருக்கும்? ஈக்விட்டிஸ், பாண்ட், கரன்சிஸ், இது எல்லாமே சார்ந்து இருக்கும். இதை 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட். இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும்? ட்ரேடிங் பை அக்ரீட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதுவே இந்த அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்றது இது வந்து நாட் ரெஜிஸ்டர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தெர் இஸ் நோ ரெகுலேஷன்ஸ். அண்ட் தேர்ட் கொஷின், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்றது எதை சார்ந்திருக்கு? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக், ஷேர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், பாண்ட்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் தென் மணி மார்க்கெட். அந்த மணி மார்க்கெட் அப்படின்றது இதெல்லாம் சார்ந்திருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கால் மணி மார்க்கெட். இதில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் மார்க்கெட் அண்ட் தென் அக்செப்டன்ஸ் மார்க்கெட், ட்ரெஷரி பில்ஸ் மார்க்கெட், இது எல்லாமே வந்து மணி மார்க்கெட்டில் பார்ப்போம். அதே வந்து கேபிட்டல் மார்க்கெட். அந்த கேபிட்டல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி மார்க்கெட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட். இது எல்லாமே வந்து நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவீங்க. இது எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த கீ மெட்டீரியல்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். அதில் எப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணணுன்ற அந்த கான்செப்ட்லேயே நம்ம அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வாங்கி படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதுதான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஆர்டர் வைஸ் படிங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா அடுத்த உள்ள 3 வந்து அந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களால் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல மார்க்குமே வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது ரிலேட்டடான ஆன்லைன் கான்செப்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதை வந்து கீ மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எதை ஹைலைட் பண்ணணும், லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் வந்து என்ன மாதிரி பாயிண்ட் எல்லாமே நீங்கள் ஹைலைட் பண்ணணும். அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கீ நோட்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆல்ரெடி நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எப்படி படிச்சிருக்கணும், என்ன ஹைலைட் சொல்லிட்டு நாங்கள் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. அதை கரெக்டாக ஒரு ரீகேப்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஜஸ்ட் அதில் என்னென்னா மெயினாக நமக்கு என்ன ஹெட்டிங்ஸ் அதுக்குள்ளே வருதுன்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்டு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.